ஹலோ மக்களே, முருகனுக்காக 48 நாள் விரதம், தைப்பூச விரதம் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் நிறையா பேர் மறந்துருக்கலாம், இல்லை சில பேர் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ட சொல்லியிருக்கலாம், முருகனுக்காக இதை பண்ணுன்னு நினச்சது நடக்கும் அப்படின்னு. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேனே, 48 நாள் விரதம் தான் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்காக இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முருகனுக்கு 2 விரதமுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். 48மே ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கு ஈக்குவலாக 21 டேஸுமே பயங்கர ஸ்பெஷல். ஸோ யாரெல்லாம் இந்த 48 நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை நான் முருகன்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி அதை நான் பெறணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க 21 நாள் விரதத்தை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணால் அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கான டைம் நமக்கு இன்னும் நல்லாவே இருக்குது. அது ஜான்வரி 22 ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா February 11 முடியும். அது கரெக்டாக 21 நாள் விரதம். எப்படி 48 நாள் விரதத்தில் கண்டினியூ பண்ணுறோமோ, நான்வெஜ் சாப்பிடாம அது மாதிரி இருந்து விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேல்மாறல், கந்த சஷ்டியெல்லாம் படித்து முடிக்கும்போது கூடுதல் அதுக்கு பலன் கிடைக்கும்.